யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகி சாமியின் அரவணைப்பில். இதன் ஆசிரியர் ராம அருள் லட்சுமணன் செட்டியார், லே வள்ளியம்மை ஆச்சி. இன்று இதில் நாம் பார்க்க இருப்பது யோகியின் அருள். திருவண்ணாமலையில் நாங்கள் இருந்த சமயம் அது. ஒரு நாள் திடீரென்று உடல்நிலை சீரற்று போனது. மதியம் 1 மணி அளவில் இருந்து வாந்தி எடுத்து கொண்டிருந்தேன். ஏன், என்னவாயிற்று என்று சிந்திக்க கூட உடம்பில் தெம்பில்லாமல் உடல்நிலை மிகவும் மோசமானது. தற்செயலாக சாமிக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் நம் வீட்டிற்கு வந்தார். அவர் என் நிலையை கண்டதும் பரிசோதித்துவிட்டு எனக்கு ஊசி போட்டார். ஆனால் ஒரு பயனும் இல்லை. மாலை 6 மணி ஆனது. நான் ஆச்சியிடம், சாமி இப்போது சுதாமா வீட்டிற்கு வந்திருப்பார்கள், நீ சென்று தகவல் சொல்லிவிட்டு வா என்று கூறினேன். அதற்கு ஆச்சி, நான் சாமியை தொந்தரவு செய்ய மாட்டேன், நீங்கள் ஓய்வு எடுங்கள் என்று கூறினாள். மீண்டும் நான் ஆச்சியிடம் மிகவும் கேட்டுக்கொண்டதால் ஆச்சி வேறு வழியில்லாமல் பகவானை காண சுதாமா வீட்டிற்கு ஆச்சியும் என் பேத்தி ஆரியாம்பாளும் சென்றார்கள். அங்கு மூடியிருக்கும் கதவை தட்ட மனமின்றி திரும்பிய போது ராஜேந்திரன் என்ற ஊழியர் ஆச்சியிடம் அங்கு வந்ததற்கான விபரம் கேட்டார். விபரத்தை அறிந்ததும் நான் போய் சாமியிடம் தெரிவிக்கிறேன் என்று கூறி வீட்டின் கதவை தட்டினார். கதவு திறக்கப்பட்டது. கதவு திறந்ததும் பக்தரிடம் செட்டியாருக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது என்று விபரத்தை சாமியிடம் சொல்லச் சொன்னார். பகவானுக்கு விபரம் தெரிந்ததுமே சாமி விஜயலட்சுமி அம்மாவிடம் சொல்லி அனுப்பிய செய்தியை ஆச்சியிடம் சொல்லச் சொன்னார். அந்த அம்மாவும் ஆச்சியிடம், செட்டியாருக்கு ஒன்றும் பண்ணாது, எல்லாம் சரியாகிவிடும் என்று கூறினார்கள். அவர் என்னை ஆசீர்வதித்து கூறிய போது சரியாக 7 மணி. அதே நேரம் வீட்டில் எனக்கு வாந்தி நின்றது. சிறிது நேரம் ஆகாரம் உள்ளே சென்றது. என் உடல்நிலை சற்றே தேறியது. மறுநாள் காலை 7 மணிக்கு ஆசிரமத்திலிருந்து செல்வராஜ் வீட்டிற்கு வந்தார். செட்டியாருக்கு துணைக்கு ஒரு ஆள் வைத்துவிட்டு மற்ற அனைவரையும் சாமி அவரை பார்க்க வரச் சொன்னார்கள் என்று கூறினார். ஆச்சியும் என் மகள் உமையாளும் ஆசிரமத்திற்கு சென்று பகவானை தரிசித்தார்கள். அப்போது யோகி ஆச்சியிடம், செட்டியாருக்கு இப்போ எப்படி இருக்கம்மா, துணைக்கு யார் இருக்கார் என்று கேட்டார். அதற்கு ஆச்சி, உங்கள் அருளால் அவர் உடல்நிலை இப்போது பரவாயில்லை, உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் இருக்கிறது என்று கூறினாள். துணைக்கு இருக்கும் ஆள் பெயரையும் சொன்னார் சாமி. உடனே போகணும்னு இல்லையே, கொஞ்சம் தாமதித்து போகலாமே என்று கேட்டார். ஆச்சியும் சரி என்று சொல்ல, சாமி டீ சொல்றேன், சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று கூறினார்கள். டீ வந்ததும் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு ஆசீர்வாதம் செய்து அனுப்பினார்கள். ஆச்சி வழியனுப்ப வாசல் வரை வந்த பகவான் கண்ணில் எங்களது கார் தென்படாமல் போகவே ஆச்சியிடம், கார் என்னாச்சு அம்மா என்று கேட்டார். அதற்கு ஆச்சி, காரை விட்டு விட்டார்கள் சாமி என்றார். இதனை கேட்டதும் யோகிக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. சிறு துரும்பை கூட அவர் தூக்கி போட மாட்டார். எந்த பொருளும் ஒரு சமயத்தில் தேவைப்படும் என்று கூறுவார்கள். இப்படி இருக்கும் அவரிடம் காரை விற்றுவிட்டோம் என்றால் கோபம் வரத்தானே செய்யும். கோபத்துடன், என்ன காரை வித்தாச்சா என்று கேட்டார். அப்புறம், இல்ல சாமி, வேறு கார் வாங்கப் போகிறோம், அதனால்தான் அந்த காரை விற்றோம் என்று ஆச்சி சொன்னார். இந்த பதிலை கேட்ட பிறகுதான் பகவானிடம் கோபம் தணிந்து, அப்போ சரி என்று சந்தோஷமாக கூறி அவர்களுக்கு விடை கொடுத்தார் பகவான். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. பகவானின் அரவணைப்பில் அனைத்து உயிர்களும்.